ஆகவே அவர் சொன்ன வண்ணம் செய்தார். எல்லோரும் சொல்லிவிடலாம், சொல்லுதல் யாருக்கும் எளியவாம், அறியவாம் சொல்ல வண்ணம் செயல் என்றான் வான்புகழ் வள்ளுவன். ஆனால் சொன்னதை அவர் நிறைவேற்றி காட்டினார். இன்றைக்கு ஆப்கானிஸ்தான் கந்தஹாரில் இருந்து இஸ்தான்புல் வரைக்கும் பச்சை பிறைக்கொடி பட்டொளி வீசி பறக்குகிற மண்ணில் என்னுடைய இஸ்லாத்தின் சொந்தங்கள் அச்சத்தின் மடியில் இன்றைக்கு உறைந்து கிடக்கிறார்கள். தங்களுடைய தாய் மடியில் இருக்க முடியாத சோகத்தில் என்னுடைய பலசீன மக்களை இன்றைக்கு ஒரு வேட்டை நாயை துரத்துவதைப் போல நெஞ்சில் மனச்சாட்சி இல்லாத நெதன்யாகு இன்றைக்கு விரட்டுகிறார். பட்ட பகலில் பச்சளம் குழந்தை தன்னுடைய கண்ணுக்கு முன்னாலே பலியிடக்கூடிய காட்சியை இன்றைக்கு இஸ்ரேலில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு காசா மலையில் குண்டுகள் விழுந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஆதிக்க போர் இன்றைக்கு லெபனான் வரைக்கும் நீளுகிறது. நாளைக்கு அது சிரியாவுக்கு வரலாம். நாம் என்ன செய்ய போகிறோம்? ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவியவர், அவருடைய பிறந்த நாள் விழாவில் நாம் பேசுகிறோம். நமக்கு முன்னால் இருக்கிற கடமை என்ன? அவையற்றையெல்லாம் விவரித்து பேசுவதற்கான நேரம் எனக்கு இல்லை. ஆனால் எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. அண்ணலம்பெருமார் அவர்கள் சொன்னார்கள், உயர ஏறிவிட்டேன் என்று ஆதிக்கபுரியினர் கனவு கொண்டு கொண்டிருக்கிறார்கள். உயரே ஏறியவன் ஒரு நாள் இறங்கித்தான் தீர வேண்டும் என்று பெருமானார் சொன்னார். அந்த நேரம் வரும். அநியாயத்திற்கு முடிவு காணுகிற சூழல் விரைவில் வரும் என்று நான் நம்புகிறேன்.